கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் வறட்சி நிலவியதால் தண்ணீர் மற்றும் இரையை தேடி மயில்கள் கூட்டம் கூட்டமாக அங்குள்ள விவசாய விளை நிலங்களில் தஞ்சமடைந்துள்ளது. விவசாய நிலத்திற்கு அருகிலேயே நெடுஞ்சாலைகள் உள்ளதால் வாகன போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மயில்களை காண்பதற்காகவும் விரட்டுவதற்காகவும் மக்கள் அதிகம் கூடுகின்றனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து மயில்களுக்கு வனப்பகுதியிலேயே குட்டைகள் அமைத்து தண்ணீர் பாய்ச்சி அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் மதுரை டிவிஎஸ் நகர் துரைசாமி ரோடு பகுதியில் வசித்து வரும் முருகேசன் தனது மனைவி பாப்பாத்தி ஆகியோர் தாங்கள் நடத்தி வரும் பலசரக்கு கடையை அடைத்துவிட்டு தங்களது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது அப்பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பி மீது வாகனம் சென்றதில் மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் இறந்து கிடந்த கணவன் மனைவியின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடைக்காலம் மற்றும் மழையின்மையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடந்த 20 நாட்களாக வினாடிக்கு 200 கன அடியாக இருந்த நிலையில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் ஆங்காங்கே மழை பெய்ததால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 800 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 1200 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் ஓடும் இந்த நீரின் அளவு அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளான ஐந்தருவி, சீனி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் தட்டுவடை செட் கடை ஒன்றில் 24 கேரட் தங்கத்தில் தட்டுவடை செட் வழங்கப்படும் என்ற விளம்பரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் 120 ரூபாய் வழங்கி 4 பீஸ் கொண்ட தட்டுவடை செட் வாங்கி சென்றனர். தொடர்ந்து தங்க தட்டுவடை விளம்பரம் குறித்து பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் தட்டுவடை செட் கடையில் தங்க கலரிலான கோல்ட் ஃபாயில் பேப்பர் கொண்டு தட்டுவடை செட்டின் மேல் வைத்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது. அவ்வாறு பயன்படுத்தப்படும் கோல்டு ஃபாயில் மீது உணவு தரம் குறியீடு எதுவும் இல்லாததால் அவை மனித உணவிற்கு ஏற்றதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிவகங்கை அருகே நென்மேனி உடையரேந்தல் கண்மாயில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 35 வயது நபர் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த நபர் பீகார் மாநிலம் சௌரா கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா சிங் என்பதும் வாணியங்குடி பகுதியில் உள்ள சோழன் பிரிக்ஸ் எனும் சிமெண்ட் செங்கல் தயாரிக்கும் கம்பெனியில் பணிபுரிந்ததாகவும் அங்குள்ள பொருட்களை திருடி விற்பனை செய்ததால் ஆத்திரமடைந்த சோழன் பிரிக்ஸ் உரிமையாளர் ரமேஷ், பங்களா தெருவை சேர்ந்த ரித்தீஷ், கீழக்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், ராமையா, முதல் தெரு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், ஸ்ரீனிவாசா நகரைச் சேர்ந்த கோபிகிருஷ்ணன், சம்பந்தர் தெருவைச் சேர்ந்த மோகன்ராஜ், முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், சாக்கலா தெருவைச் சேர்ந்த யாசன் மற்றும் காளவாசல் பகுதியைச் சேர்ந்த தவமணி ஆகிய 9 பேரும் கிருஷ்ணா சிங்கை தாக்கிய நிலையில் கிருஷ்ணா சிங் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து கிருஷ்ணா சிங்கின் உடலை சோழன் பிரிக்ஸ் உரிமையாளர் ரமேஷ் மற்றும் நிதிஷ் ஆகிய இருவரும் வாகனம் மூலம் எடுத்து சென்று நென்மேனி உடையரேந்தல் கண்மாயில் டீசல் ஊற்றி எரித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது என்ன வழக்கு அப்படின்னா 18/5/2022 கீழக்குளம் அப்படிங்கிறது தாலுகா லிமிட்டில் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கே எரிந்த நிலையில் ஒரு பிரேதம் இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது. ஸோ காவல்துறையினர் அங்கே போய் பார்த்துட்டு அந்த பாடி அதை அன்ஐடென்டிஃபைடாக இருந்துச்சு. எரிந்த நிலையில் இருந்தனால அது யாருங்கிறது தெரியல. இப்போ அந்த 9 நபர்களை அடித்ததுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவனை அந்த கம்பெனிலே விட்டுட்டு போயிடுறாங்க. காலையில் ஒரு 4 பேர் வராங்க. அந்த அடித்த 9 பேரில் 4 பேர் பார்க்குறாங்க. அந்த ரமேஷ், நிதிஷ், செந்தில்னு ஒருத்தர், தவமணின்னு ஒருத்தர். இந்த 4 பேர் பார்க்கும்போது இவன் இறந்த நிலையில் கிடக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இறந்த நிலையில் இருக்கும்போது இதை நம்ம அப்படியே விட முடியாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு
இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து சிவகங்கை நகர் டவுன் லிமிட்டில் நடந்திருக்கு, அவரோட கம்பெனிக்குள்ளேயே, ஃப்ளையாஷ் கம்பெனிக்குள்ளேயே. ஸோ இறந்த பிரேதத்தை 16/5/2022 காலையில் ஒரு 7 மணிக்கு இந்த 4 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு சிவகங்கை தாலுகா லிமிட்டில் இருக்கிற கீழக்குளம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே நெம்மேலி அப்படின்னு ஒரு கம்மாய் இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 பேரும் சேர்ந்து இதை வந்து ஒரு பொலிரோ பிக்கப் வேனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாடி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்தது. அப்போது நெல்லையிலிருந்து விருதுநகருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊரணிப்பட்டியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் நாலாட்டின் புதூர் பகுதியில் மழைக்காக சாலை பகுதியில் உள்ள மரத்தின் கீழ் ஓரமாக நின்றுள்ளார். அப்போது மின்னல் தாக்கியதில் ராஜமாணிக்கம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாலாட்டின் புதூர் போலீசார் ராஜமாணிக்கம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஜோதிநகர் திமுக கிளைக்கழக செயலாளர் KAT அன்பு ஏற்பாட்டில் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் சுட்டெரித்து வந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் இன்று திடீரென அருப்புக்கோட்டை நகர்பகுதி, காந்தி நகர், பாளையம்பட்டி, புறவழிச்சாலை, திருச்சுழி ரோடு, ராஜீவ் நகர், தேவாடெக்ஸ் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை திருவான்மியூர் ரெங்கநாதபுரத்தில் வசிக்கும் சத்யமூர்த்தி என்பவரின் மனைவி பொன்னி. இவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவன் அருள்மணியின் காதல் விவகாரம் மற்றும் குடிப்பழக்கம் குறித்து சிறுவனின் பெற்றோரிடம் பொன்னி தெரிவித்ததால் அருள்மணி தனது நண்பர்கள் விக்னேஷ், தினகரனுடன் சேர்ந்து பொன்னியை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் பகுதியில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குமரன் பூங்குழி தம்பதியினரின் மகள் தேஜு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 496 மதிப்பெண் எடுத்து திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்நிலையில் திமுக திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் அருள்தாசன் மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று மாணவிக்கு சால்வை அணிவித்து மாணவியை பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவியின் படிப்புக்கு எந்த உதவியாக இருந்தாலும் தான் ஏற்பதாகவும் தெரிவித்தார். SSLC தேர்வு முடிவுகளில் தமிழகத்தில் 91% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசில் தொடர்ந்து கடந்த வாரம் வெளியான +2 தேர்விலும் 94% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தமிழகத்தில் கல்வி நிலை நன்றாக இருக்கிறது என்கிற காட்டுகிறது. இன்றைக்கு வெளிவந்திருக்கிற SSLC தேர்விலே திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கிற நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் என்கிற ஒரு கிராமத்தில் குமரன் என்கிற ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவருடைய எளிய குடும்பத்தில் வசிக்கிற தேஜு என்கிற இந்த மாணவி இன்றைக்கு மாவட்டத்தில் முதல் மாணவியாக 496 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அதை கேள்விப்பட்டதை தொடர்ந்து இன்றைக்கு அவருக்கு நேரில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறேன். தொடர்ந்து அவருடைய கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாக இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறோம். அவர் தான் +2 பயாலஜி குரூப் எடுத்து மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய கனவு நிறைவேறவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இதில் 10ஆம் வகுப்பில் 83 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதில் வடுவூர் மேல்பாதி மன்னையர் தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் படிப்பில் சுமாரான மாணவர் என்பதால் தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினம் என அனைவரும் கூறி வந்த நிலையில் 500க்கு 210 என பார்டரில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தன் மீது நம்பிக்கையில்லாத பள்ளி மாணவன் மணிகண்டனை தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஊக்கம் அளித்ததன் விளைவாக மணிகண்டன் தேர்ச்சி பெற்றுள்ளார்.
இதனை அடுத்து தன்னம்பிக்கையுடன் விடாது முயற்சித்த மாணவன் மணிகண்டனுக்கு சக மாணவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாலை அணிவித்து கேக் வெட்டி இருசக்கர வாகனத்தில் மேல்பாதி கிராமத்தில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அப்போது ஊர் மக்களும் மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் இன்று பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வடுகப்பட்டி, குள்ளப்புரம், வாடிப்பட்டி, சில்வார்பட்டி, தேவதானப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களாக பொட்டலமாக வழங்க வேண்டும், அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை சரியான எடையில் இறக்காமல் அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும், அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளில் எடை, தராசு மற்றும் நடமாட்ட பணியாளர் வர வேண்டும், மேலும் பல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூர் மாநகரிலே இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கூப்பா சிறப்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் ஜெயச்சந்திர ராஜா மாநில தலைவர் அவர் தலைமையிலும் வழிகாட்டுதல் பேரிலும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்து மூலியமா. எதுக்காக என்னன்னா, இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை எங்களுக்கு எடை போட்டு தர்றதில்லை சரியா, நுகர்வோர் வாணிபத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்க ஜன மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கும். ஒரு மூட்டைக்கு 4 கிலோ 3 கிலோ குறைவு ஏற்படுகிறது. அதனால பொட்டலமாக வழங்கினா நல்லா இருக்குங்க. அது முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போனோம். இதை ரெண்டாவது அபராத தொகை இப்போ அதிகமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு பாமாயில் பாக்கெட்டுக்கு 75 ரூபாய் இருந்தது, இப்போ 130 ரூபாய்க்கு இருக்காங்க. அரிசி 25 ரூபாய் பழைய ரேட்டு, இப்போ 45 ரூபாய் கூடுதலாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது கோதுமை 25 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 45 ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. பருப்பு 75 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 110 ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சர்க்கரையும் 25 ரூபாய் இருந்தது பழைய ரேட்டு, இப்போ 50 ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் 25 ரூபாய் 15 ரூபாய் இருந்தது, இப்போ 50 ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பழைய புதிய சுற்றறிக்கையை ஆணையாளர் மூலமா இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மூலம் கண்டனம் தெரிவிச்சு கொள்கிறோம். அடுத்தபடியாக பலத்துறை அதிகாரிகள் கடைகளை ஆய்வு பண்றாங்க. எங்களுக்கு ஒரே துறை ஆய்வு போறோம், தனித்துறையும் எங்களுக்கு கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதி 234 தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இது 4 வருஷம், இப்ப 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்குறாரு. இன்னும் வரைக்கும் அவர் அமல்படுத்தல. அடுத்தபடியாக நுகர்வோர் வாணிபத்தில் ஒவ்வொரு ஆளும் 80,000 90,000 கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதே வேலையை நாங்க தான் அதே அரிசியை நாங்களும் போடுறோம், அதே மிஷின்ல கைராக வச்சு நாங்க வாங்குறோம். அவங்களுக்கு இந்த பாகுபாடு பாக்குறாங்க பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பா வேணுங்க. இது முதல்வர் நாலேஜுக்கு நாங்க கொண்டு போனோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள
கலிக்கநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சித்ரா. இவர் தனது மகள் நிவேதாவை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள கொடுக்கம்பட்டியை சேர்ந்த ஜெயபால் என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். நிவேதாவிற்கு தற்போது 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த 1.5 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வாழ்ந்து வருகின்றார். இந்நிலையில் நிவேதாவின் வீட்டிற்கு வந்த ஜெயபால் தான் கொண்டு வந்த அரிவாளால் மாமியார் சித்ரா மற்றும் மனைவி நிவேதாவை கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் தாய் சித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நிவேதா பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடி வந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடிய நிவேதாவை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சித்ராவின் உடலை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து ஜெயபால் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். திருப்பூர் வேலன் ஹோட்டல் வளாகத்தில் வரும் ஜூன் மாதம் 14 மற்றும் 15, 16 ஆகிய தேதிகளில் முதன்முறையாக நிட்ஜோன் ட்ரேட் எக்ஸ்போ நடைபெறுகிறது. இதுகுறித்து நிட்ஜோன் ட்ரேட் ஒருங்கிணைப்பாளர் பரத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஏற்றுமதிக்கு தேவையான எந்திரங்கள், தளவாட பொருட்கள், நூல், ரசாயன பொருட்கள், துணிகள் என அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட இருப்பதாகவும் இதில் பல நாடுகளைச் சேர்ந்த 4000 வர்த்தகர்கள் உள்பட 25,000 பேர் 3 நாட்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைவரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை அருகே திருக்கடையூரில் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த தம்பதிகள் இந்து மதத்திற்கு மாறி தமிழ் கலாச்சார முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்து கொண்டனர். இதில் நல்லாடை கிராமத்தை சேர்ந்த நாடி ஜோதிடர் கோபிநாத் மற்றும் நல்லாடை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் திருமணத்திற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் அமிர்த கடகேஸ்வரர் கோவிலுக்கு சென்ற தம்பதியினர் அங்கு சிறப்பு தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நடிகப்பட்டு பாளையக்கார ஜமீன்தார் வம்சாவழியில் வந்த காட்டுராஜா ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகனான ஜெயக்குமார் என்பவர் தனக்கு சொந்தமான நிலங்களை ஆளில்லா சொத்து என்று கணக்கு காண்பித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறி பலமுறை மாவட்ட நிர்வாகத்துடன் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் தற்போது விருத்தாச்சலம் தாசில்தார் அலுவலகத்திற்கு வந்தபோது அவருக்கு சாமி வந்ததாக கூறி பாம்பு போல் தரையில் படுத்துக்கொண்டு வளைந்து நெளிந்து சத்தம் போட்டுக்கொண்டே தாசில்தார் அறைக்குள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், கோமல், ஸ்ரீகண்டபுரம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறையில் திடீரென்று அரை மணி நேரம் பெய்த பலத்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பயிர்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக மழைப்பொழிவு இல்லாததால் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் போனது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாலமலை, பண்ணைக்காடு, பெருமாள் மலை, வடகரப்பாறை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்தது. இதனால் அணையின் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 40.50 அடியிலிருந்து 42.50 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். இவர் கோவில்பட்டி கடையூர் நெடுஞ்சாலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே 15 வருடங்களாக உணவகம் நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அடிக்கடி வரும் அப்பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 700 ரூபாய்க்கு சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை கஞ்சா போதையில் கடைக்கு சென்ற மதன்குமார் 2 பரோட்டாவும் 1 ஆம்லேட்டும் பார்சல் கேட்டுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் அருணாச்சலம் பழைய பாக்கியை கேட்டதால் ஆத்திரமடைந்த மதன்குமார் அரிவாளை எடுத்து உணவகத்திலிருந்த 6 சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி கேமரா, ஹார்ட் டிஸ்க், கேபிள் வயர்களை அறுத்து எறிந்துள்ளார்.
தொடர்ந்து அங்கிருந்த நாற்காலி உள்ளிட்ட பொருட்களையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து அவ்வழியாக சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்களை மறித்து தகராறும் செய்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கோவில்பட்டி காவல் நிலைய போலீசார் அரிவாளுடன் நின்று கொண்டிருந்த ரவுடி மதன்குமாரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். தமிழக இருப்பு பாதை காவல்துறை சார்பில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை இருப்பு பாதை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், போதைப் பொருட்கள் உடலுக்கு தீங்கானது என்ற பதாகை ஏந்தி சென்றனர். காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கைப்பிரதிகளை வழங்கினர். தொடர்ந்து ரயில் நிலையம் உள்ளே சென்று ரயிலில் பயணம் செய்ய காத்திருந்த பயணிகளிடத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைப்பிரதிகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆலடிப்பட்டியில் சுடலை மாடன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற சாம கொடை விழாவை காண ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வந்திருந்தனர். இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஐயன்கோவில்பட்டியைச் சேர்ந்த தம்பதியினர் பிச்சையா, மொக்கத்தாய் மற்றும் நல்ல குறும்பன் முனியார் என்பதும் இவர்கள் பக்தர்களுடன் கோவில் அருகே தங்கி ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஒரு கடையிலும் ஆலடிப்பட்டியில் உள்ள உணவகம் மற்றும் கடைகளில் தனித்தனியாக சென்று 500 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை கேட்பது போல நடித்து கடை உரிமையாளர்களின் கவனத்தை திசை திருப்பி நூதனமாக கூடுதல் பணத்தை பெற்றது தெரியவந்தது. இதேபோல ஒரு ஜவுளி கடையிலும் நூதனமாக ஏமாற்றி கடைக்காரரிடம் பணத்தை பெற்றுள்ளது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து மோசடி கும்பல் 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2000 ரூபாய் பணம், சுமோ காரையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை நாரணாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள 50 அறைகளில் சுமார் 200 ஆண் பெண் தொழிலாளர்கள் அன்றாடம் பட்டாசு ரகங்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் மூலப்பொருள் வைக்கப்பட்டிருந்த அறையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டு 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாயின. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். முந்தைய தினம் பட்டாசு உற்பத்திக்கான மூலப்பொருள் கலவை செய்யப்பட்டதை முழுமையாக சுத்தம் செய்யாமல் மீதம் வைத்திருந்ததில் ரசாயன கலவை மாற்றம் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழிற்சாலைக்கு தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் உயிரிழப்பு இன்றி பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தமிழக கேரள எல்லைப் பகுதியான தாத்தூர் பகுதியில் ஆனைமலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை நடத்தியதில் அவர்கள் வைத்திருந்த கைப்பையில் கஞ்சா மற்றும் போதை சாக்லேட் இருப்பது தெரியவந்தது. மேலும் கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக பீகார் மாநிலத்திலிருந்து கஞ்சா மற்றும் போதை சாக்லேட்டுகளை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட முகமது சஹாப்தீன் மற்றும் அவரது மகன் ஆரிஃப் ராஜா ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 8 கிலோ 400 கிராம் கஞ்சா மற்றும் 3 கிலோ 100 கிராம் போதை சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நெருஞ்சிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முனியப்பசாமி கோவில் சித்திரை மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்சி, சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலிருந்து 13 காளைகள் மற்றும் 110க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பணமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சீயம்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் பனைத்தொழில் முதன்மையான தொழிலாக உள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இந்த ஆண்டிற்கான பனைத்தொழில் பருவம் துவங்கியது. இந்நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் பருவம் முடியவிருப்பதால் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கள் அறுவடை திருவிழா சீயம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஜடா முனீஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இதில் பனை மரத்திற்கு கள் மற்றும் உணவை படையலிட்டு விருந்தினர்களுக்கு கள்ளையும் உணவையும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து பனையேறிகளும் கள் விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கருநீலம் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கருநிலம், கொண்டமங்கலம் மற்றும் கரும்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் மூட்டைகளை அரசு விலைக்கு விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் விவசாயிகள் தங்களது நெல்லை கொள்முதல் செய்துள்ள நிலையில் அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் மேற்கொள்ளாததால் சுமார் 300க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திடீரென பெய்த மழையில் நனைந்து சேதமாகியுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படும் என வேதனை தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் குடோன் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் உள்ள அனாதை மடம் மைதானத்தில் ஆண்டுதோறும் கோடை விடுமுறையை கொண்டாடும் விதமாக பொருட்காட்சி அமைக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோடை விடுமுறையை ஒட்டி ஈஃபில் டவர் கோபுரமும் புர்ஜ் கலிஃபாவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த நாஞ்சில் கண்காட்சி மற்றும் பொருட்கண்காட்சியில் காட்டுவாசிகள் வாழ்விடம், யானைகள் காட்டிலிருந்து குளத்திற்கு வந்து நீர் அருந்துவது போலும் வைக்கப்பட்டுள்ளது. இதனை குமரி முதல் கேரள எல்லைப் பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் வருகை தந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு கோடை விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து செல்கின்றனர்.